வாசல் எனக்கு தந்தார், திறந்ததை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 37 அதனுடைய 4வது வசனம், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் எதிரா இருக்கிறதா? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். நிச்சயம் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களிலே கர்த்தர் எதிர்பாராத அற்புதங்களை உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதே, எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லையே, வழியே இல்லையே, எப்படி எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியாயிருங்க. ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் நினைத்திராத, எதிர்பாராத, கிரகிக்க முடியாத அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டது தேவனிடம். நீங்கள் அழுகையோடு கூட ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்த அந்த விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை அவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதே இல்லை. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்களுடைய கவலைகளை அவர் பார்க்கிறார், உங்க பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார். எனக்கு எதுவும் நடக்கலையே என்று சொல்லி வருத்தப்படுகிற அந்த நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். சூழ்நிலை எதிரா இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. நீங்க வேண்டினத நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் செய்ய போகிற அற்புதம் உங்களுடைய கண்களால் பார்க்கும்படியாக, உங்களுடைய இருதயம் அதிசயப்படும்படியாக, நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக, உங்க வாழ்க்கையிலே இழந்த மகிழ்ச்சிகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்க வேண்டிக் கொண்ட வேண்டுதல் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வேண்டுதல்களை கேட்கிற தேவன், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிற தகப்பன், சூழ்நிலை எதிராக இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை நிச்சயமாய் நீ நடத்தி கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.